ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அன்னபூர்ணிக்கிட்ட வந்து கொட்டிட்டு வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து கொட்டிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த வீட்டிலேயே வந்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எனக்கு இருக்கிறது வந்து நீங்கள் ஒன்று, என் அண்ணன் ஒன்று. அவங்க 2 பேர்கிட்டையுமே வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் அண்ணனும் இப்போ வந்து நம்பிக்கை இல்லாமல் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால் வந்து நான் அவர்கிட்ட வந்து போய் சொல்லியும் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தான். அன்னபூர்ணியும் வந்து நீங்கள் அந்த வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே மேலே வந்து உங்களுக்கும் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால தான் வந்து நான் வந்து உங்களையும் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து துரத்தி வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்தாலுமே வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, அதுக்குன்னே வந்து தேடி வரும் போல் அந்த பிரச்சனை மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்தணுன்னே வந்து தேடி வரும் போல் பிரச்சனை மல்லிக்கு. அந்த மாதிரி தான் வந்து பிரச்சனை வந்து வந்ததுங்க. யார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் முடித்த வந்து ஒரு நர்ஸ் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணி வந்து மல்லிகா விஜயகுமார் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆமாங்க, மல்லிகா விஜயகுமார் தான் நான் வந்து பேசுகிறேன். நீங்கள் யார் வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம மல்லிக்கு இருந்துட்டு உங்களுடைய ரிப்போர்ட் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து எஸ்கே ஹாஸ்பிட்டலில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. என்னது எஸ்கே ஹாஸ்பிட்டல்? அது எங்கே இருக்குது? அதெல்லாம் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு கூட வந்து எனக்கு வந்து தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன்லேயே வந்து கேட்காம, அப்படிங்களா, சரி ஓகே, ஆனால் என்னன்னு தெரில, நான் வந்து நேரில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து நேரில் வந்து போயிடுறாங்க. மல்லி போகாதீங்கன்னு சொல்லி சொன்னாலே வந்து மல்லி வந்து போகாமல் இருக்க போகிறதில்ல கண்டிப்பாக வந்து. ஏன்னா அதுதான் ஸ்கிரிப்ட், அதனால் வந்து போய் தான் ஆகணும் அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். அதனால் வந்து மல்லி வந்து போயிடுறாங்க. மல்லி வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து என்னை வந்து கால் பண்ணி வந்து வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னது, உங்களை வந்து கால் பண்ணி வர சொன்னோமா? நாங்கள் யாரும் வந்து கால் பண்ணி வந்து வர சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இல்லை மேடம், நான் தான் வந்து வர சொன்னேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நான் தான் வந்து கால் பண்ணேன் அவங்களுக்கு. அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த நம்பர் தான் வந்து ரிப்போர்ட்டில் வந்து இருந்தது. அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே, கால் பண்ணீங்க, எதுக்காக வந்து அவங்களுக்காக ரிப்போர்ட் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, அவங்க ஏதோ வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டோ வந்து யூரின் டெஸ்ட்டோ வந்து எதுக்கோ வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஃபோன் வந்திருக்குங்க. ஆனால் அதை வந்து எப்படியோ வந்து நோட்டமாக போட்டிருக்காங்க. மல்லி வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், வேலை எதனா செஞ்சுட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மல்லி வந்து ஏதாச்சும் தனியாக இருக்காங்க, இல்லை ஃபோன் பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து நோட்டம் போடுறது தான் வந்து வேலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேர் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த வேலையுமே வந்து இருக்காதா? இல்லை வந்து ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு வந்து வேலையாச்சும் கொடுத்துட்டு போயாண்டா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கும் வந்து தோணுது. ஏன்னா வந்து வீட்டிலே வந்து சும்மா சோம்பேறி மாதிரி வந்து எவ்வளோ தான் தின்னு போட்டு வீட்டிலே வந்து சோம்பேறித்தனமாக வந்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து சோம்பேறியாக வந்து இருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மையான விஷயம். அந்த மாதிரியான ஒரு சோம்பேறியை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்துருக்க முடிஞ்சிக்காது. சோம்பேறியாக இருந்துட்டு இருந்தாலையும் ஆனால் அந்த வீட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனையை வந்து இழுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும். அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையை வந்து இழுத்து விடுறாங்க. இந்த சோம்பேறிங்கெல்லாம் வந்து பிரச்சனையை இழுத்து விடுறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்களா, இல்லை பிரச்சனையை முடிக்கணும்னு பார்ப்பாங்களா, இல்லை நம்ம வந்து சும்மா இருக்கோம் வீட்டில் அதனால் வந்து நம்ம வந்து எது பேசினாலும் வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம சும்மா தான் இருக்கோம், ஏதோ ஒன்று வந்து பண்ணலாம், இதாச்சும் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வீட்டில் வந்து சும்மா தானே இருக்கோம், ஏதோ ஒரு சண்டே வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் மாதிரி வந்து பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபன் மாதிரி பண்ணுறதான் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய இதுவே வந்து நிறுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த பந்தங்களுடைய என்னது பேசுகிற திறமையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கிற திறமையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து போட்டு நல்லா பருப்பை வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு அதை வந்து போட்டு நல்லா கடைவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம வில்லேஜ் சைட்லலாம் அது பேர் வந்து மத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த மத்தை போட்டு நல்லா அவங்க செட்டியில் போட்டு கடையும் போது நல்லா அந்த பருப்பு வந்து நல்லா வந்து மஞ்சிரும். அந்த மாதிரி வந்து மைய வைக்கிறாங்க நம்ம மல்லியை வந்து. எவ்வளோ தான் வந்து மல்லி வந்து அந்த தடுக்கி வந்து போயிட்டே இருந்தாலையும் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் இல்லைனாலே ஒரு டைம் வந்து அறைய தான் போகிறாங்க. அந்த மாதிரி வந்து அரைஞ்சிட்டாங்க இன்றைக்கி. அவங்கள வந்து சுத்தமாக வந்து விஜயே வந்து நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போயிடுடி நாயே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஆனால் வெளியே போயிடு, நான் கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிலே வந்து மல்லியோட உயிர் வந்து பாதி உயிர் வந்து போன மாதிரி தாங்க. அந்த அளவுக்கு வந்து மல்லியை வந்து ரொம்பவே வந்து புண்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து புண்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், மல்லி ஏன் நீ அந்த வீட்டில் வந்து இருக்க,
கிளம்பு 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 கிளம்புன்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து கிளம்பி தான் வந்து ஆகணும். ஏன்னா வந்து மல்லி வந்து அந்த வீட்டில் இருந்தால் இதுக்கப்புறம் வந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து மல்லியோட வந்து வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வந்து எப்படி வந்து ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. மல்லி இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பார்க்கலாம் என்னென்ன வந்து மல்லிக்கு வந்து தொந்தரவு வந்து மேலும் 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 கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு தான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாய் பாய், see you, டாட்டா.